சாதிகளை ஒழிக்க முடியாது. அதாவது எந்த சாதியை ஒழிக்க முடியும்னா பழமையான சாதிகளை தான் ஒழிக்க முடியும். பழமையான சாதி புதுமையான சாதின்னு இருக்குதா? ஆமாம். இப்போ தேவர், நாடார், பறையர், பிராமணர், செட்டியார், சக்கிலியர், முதலியார் இதெல்லாம் பழமையான சாதிகள். ஏன்னா சாதி தொழிலை அடிப்படையாக வச்சு தான் உருவாச்சுது. அப்படின்னா இப்போ ஒரு ஒவ்வொரு சாதிக்கும் பழமையான சாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தேவர், நாடார், பறையர், சக்கிலியர், முதலியார், செட்டியார், பிராமணர் இந்த சாதிக்கெல்லாம் பழமையான காலங்களில் ஒரு தொழில் கற்பிக்கப்பட்டிருந்தது. அவங்க இதைத்தான் இந்த தொழில் தான் செய்வாங்க. ஆனால் விவசாயம் எல்லா சாதியும் செஞ்சாங்க. எல்லா சாதியினரும் விவசாயம் செஞ்சாங்க. ஆனால் விவசாயத்தை அதே நேரத்தில் அவங்க கூடுதலாக தங்களுடைய ஒரு சாதிக்கான தொழிலாக ஒரு தொழிலை செஞ்சுருப்பாங்க. அது இந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தொழில். அந்த தொழிலை அடிப்படையாக கொண்டு தான் அந்த சாதியினர் அடையாளம் காணப்படுகிறார்கள். அந்த சாதிக்கான பெயரும் அந்த மக்களுக்கான பெயரும் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதன் அடிப்படையில் அவங்களுடைய சாதி பெயர் உருவாச்சு. அப்படின்னா இப்போ இந்த சாதி, அதாவது சாதின்னா என்ன, தேவர் சாதி அல்லது நாடார் சாதி, இது எல்லாமே அது சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலோடு தொடர்புடையது. இப்போ யாரும் அந்த தொழில் செய்யலை. இப்போ அந்த பழமையான தொழில் அடிப்படையாக வச்சு தான் ஒருத்தர் சாதியை பிரிக்கிறாங்கன்னா இப்போ யாருமே அந்த தொழில் செய்யலை. எல்லாருமே வேறு தொழில் செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் 2-3 தொழில் 4-5 தொழிலை செஞ்சு கடந்து வராங்க. அப்படிங்கும்போது சாதி என்பது ஒரு தொழிலை குறிக்கின்ற ஒரு அடையாளம் தான். ஒரு தொழிலை செய்பவர்களை அடையாளப்படுத்துகிற அன்னைக்கு நீ நிரந்தரமாக இந்த தொழில் தான் செஞ்சாகணும், இந்த தொழிலை விட்டு நீ மாறக்கூடாது. அந்த தொழில் செய்கிறவங்க அந்த தொழில் சேர்ந்தவங்களோட தான் பழகுவாங்க. அதனால் அந்த அன்னைக்கு சாதிங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு அடையாளமாக இருந்துச்சு. அவங்க தொழில் கூட நிரந்தரமாக செய்யப்படுகிற ஒரு தொழிலாக தான் அன்னைக்கு பார்க்கப்பட்டது. இன்றைக்கி ஒருத்தர் விரும்பினா எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம். அப்படின்னா ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் 2-3 4-5 தொழிலை கூட அவர் செய்வார். அப்படின்னா அப்போது இன்றைக்கி சாதிங்கிறது எது அப்படின்னா, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய சாதி. இன்றைக்கி சாதி நவீனம் அடைஞ்சிருக்கு. புதுமையான இன்றைக்கி சாதி என்பது புதுமையாக இருக்குது. பழமையான சாதினா என்ன? பழமையான சாதிகளோட பெயர்கள் என்ன? நாடார், தேவர், பறையர், சக்கிலியர், முதலியார், செட்டியார், இது பிராமணர், இதெல்லாம் பழமையான சாதிகளின் பெயர்கள். இன்றைக்கி புதுமையான பெயர் அப்படின்னா சாதிகளுக்கான புதுமையான பெயர் என்ன அப்படின்னா, புதுப்பிக்கப்பட்ட சாதிகள் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் சாதி. சாதி சான்றிதழ்னு ஒன்று கொடுக்கும்போது நீ என்னப்பா தொழில் செய்கிற அதையே உன்னுடைய சாதியாக போட்டுக்கோ. நான் பிளம்பராக இருக்கேன், அதான் உன்னுடைய சாதி பிளம்பர் தான். உன்னுடைய சாதி பிளம்பர். நாளைக்கு நீ உன்னுடைய தொழிலை மாற்றும்போது உன்னுடைய சாதிக்கான பெயரையும் நீ மாற்றிக்கோ. ஒரு அறிவுபூர்வமாக ஒரு சாதி சான்றிதழ் கொடுப்பதாக இருந்தால் அப்போ நீங்கள் எப்படி அதை கொடுக்கணும் அப்படின்னா, சாதிங்கிறது அது உங்களுக்கு தெரியுது, அது என்ன வரலாறு அப்படின்னு தெரியுது. அவர் செய்கிற தொழில் தான் அவருடைய சாதி பெயருக்கான அடையாளம் அப்படிங்கிறது தெரியுது. அப்படின்னா அது கடந்த காலங்களில் அவங்க ஒரு தொழில் செஞ்சாங்க, அது சம்மந்தப்பட்டு ஒரு சாதியின் பெயரால் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கி அதே தொழிலை யாரும் செய்யலை. அப்படிங்கும்போது அப்போது அவங்களுக்கு புதுமையான பேர், அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய சாதியின் பெயரை நாம் குறிப்பிடணும். சாதி சான்றிதழிலோ அல்லது வேறு எங்கேயாவது குறிப்பிடும்போது யாராவது கேட்கும்போது நீங்கள் என்ன சாதி? நான் பிளம்பர் சாதிங்க அப்படின்னு சொல்லணும். நான் எலக்ட்ரிஷியன் சாதி, நான் ஓவியர் சாதி, நான் ஆசிரியர் சாதி, நான் கலெக்டர் சாதி, நான் எம்எல்ஏ சாதி, நான் விஞ்ஞானி சாதி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சாதி என்கிற அடையாளம் தேவைப்பட்டால் அந்த சாதி என்பது சாதி பற்றிய ஒரு சரியான புரிதலோடு தான் அது இங்கே சமூகத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும். சாதி என்பது சரியான பெயரோடு சரியான புரிதலோடு மக்கள் வாழ்க்கையில் அது பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்பட வேண்டும், அலுவலக நடைமுறைகளில் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்ட்டு நாம் விரும்பினோம். அப்படின்னா அந்த சாதிக்கான பெயர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன சாதின்னு கேட்டால் நான் பிளம்பர் சாதி, நான் ஃபிட்டர் சாதி, நான் எலக்ட்ரிஷியன் சாதி, நான் ஓவியர் சாதி, நான் ஒரு கவிஞர் சாதி அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஒரு விவசாய சாதி, விவசாயிக்கு தான் சாதி கிடையாது அப்படின்னா, இல்லை விவசாயமும் இப்போ ஒரு சாதியாக மாறிடுச்சு. விவசாயிக்கு சாதியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது அந்த காலம். ஏன்னா அன்றைக்கி ஏன் விவசாயிக்கு சாதி கிடையாதுன்னா, எல்லா தொழிலை செஞ்சவங்களும் ஒரு விவசாயம் செய்கிறவராக இருந்தாங்க. அன்றைக்கி நிலம் அந்த அளவுக்கு தாராளமாக இருந்துச்சு. அதனால் எல்லா சாதியினரும் அவங்க அந்த சாதி அடையாளத்தோடு தொடர்புடைய ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பாங்க. அன்றைக்கி அந்த தொழில் மட்டுமே அவங்களுக்கு வருஷத்தில் அனைத்து நாள்களும் சாப்பாடு போடாது.
இப்போ ஒரு ஆசாரி இருக்கிறாரு, அவருக்கு வேலை வந்தால் தான் அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு வேலை வந்தால் தான் அவருக்கு தச்சு தொழில் செய்கிற ஒரு ஆசாரி, அவருக்கு வேலை வந்தால் தான் அவருக்கு சாப்பாடு. எல்லா நாளிலும் வருஷத்தில் எல்லா நாளும் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த தொழிலை முழு நேர சாப்பாட்டுக்காக நம்புறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது, பாதுகாப்பு கிடையாது அப்படின்ட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க, தங்களுடைய பின்புலத்தில் விவசாயத்தை செய்கிற ஒரு நடைமுறை வச்சுக்கிட்டாங்க. விவசாயத்தை பிடிச்சிக்கிட்டு தான் தச்சு தொழிலை செஞ்சாங்க. விவசாயத்தை பிடிச்சிக்கிட்டு தான் ஒரு குயவர் வந்து பானை செய்கிற வேலையை செஞ்சார். பானை வந்து எல்லா காலங்களையும் விற்காது, எல்லா காலமும் விற்றுட்டுருக்கு. அப்பப்போ 1-2 விற்கும், அதுவே அவங்கள சாப்பாட்டுக்கு போதுமானதாக இருக்காது. அதனால் வந்து இது கூடுதல் தொழில், பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். சிலருடைய தொழிலில் உள்ள அதில் வந்து ரொம்ப தேவை அதிகமாக இருந்தால் அதை வந்து அவர் ஃபுல் டைம் ஜாப்பாக பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஆனால் வந்து அவங்க செய்கிற அந்த கடந்த காலங்களில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்ச அந்த தொழில் வந்து எப்போதும் இப்போ வந்து பனையேறத வந்து நாடார்கள் வந்து பனையேற தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதன் மூலம் அவர்கள் நாடார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்படுறாங்க. அப்படின்னா எப்போவும் பனையேறிட்டே இருக்க முடியும், அது ஒரு சீசன் தான். அப்போ மற்ற நாடுகள் என்ன பண்ணணும், அவங்க விவசாயம் பார்க்க போயிடுவாங்க. இது ஒரு கூடுதல் வருமானம். சாதி எந்த தொழிலை செய்கிறாங்களோ அந்த சாதிக்கு தொடர்புடைய அந்த தொழில் வந்து ஒரு கூடுதல் வருமானமாக அவங்க பார்த்துருப்பாங்க. பெரும்பாலான சாதிகள் அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் இதில் வந்து பிராமணர் தான் அதை முழு நேர தொழிலாக செஞ்சாங்க. அவங்க தான் அது விவசாயமே செய்ய மாட்டாங்க. விவசாயம் செஞ்சால் கருப்பு போயிடுவோம், கருப்புங்கிற நிறம் கருப்பாயிடும், அப்புறம் எல்லாரோடையும் நம்ம கலந்து போயிடுவோம். அப்படின்னால அவங்க முழு நேரமும் இந்த தொழிலை விடவே கூடாதுங்கிறக்காக அதுக்காக அவங்க புது புது பிரச்சனைகளை உருவாக்குனாங்க. முழு நேரமும் நாம் தேவைப்படணும், வருடத்தின் அனைத்து நாட்கள்லேயும் பிராமணர்களோட சேவை வந்து மக்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி மூட நம்பிக்கைகளை பரப்புனாங்க. நீ கல்யாணம் கர்மாதி எது நடந்தாலும் எங்களை கூப்பிடு, கோயிலில் நாங்கள் எப்போது இருப்போம், நீ டெய்லி கோயிலுக்கு வருவ. அதன் மூலம் இப்படி அவங்க வந்து முழு நேரமும் அவங்க ஒரே தொழிலை பின்பற்றுகிற அளவுக்கு அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆனால் மற்ற சாதியினர் முழு நேரமும் தங்கள் சாதியை அடையாளமாக கொண்ட அந்த தொழிலை அவர்கள் முழு நேரமும் செய்யவில்லை, ஒரு பகுதி நேரமாக தான் அவங்க செஞ்சாங்க. ஆனால் அவங்க எப்போவுமே எல்லா சாதியினரும் விவசாயம் செய்தார்கள். அதனால தான் கடந்த காலங்களில் விவசாயத்துக்கு சாதி இல்லாமல் இருந்தது. விவசாயத்தை வச்சுக்கிட்டு விவசாயம் செய்வதை வைத்து கொண்டு ஒருவரை வந்து அதான் சாதி ரீதியாக அடையாளப்படுத்த முடியவில்லை. செட்டியாரும் விவசாயம் செய்தார், முதலியாரும் விவசாயம் செய்தார், தேவரும் விவசாயம் செய்தார், பறையரும் விவசாயம் செய்தார், நாடாரும் விவசாயம் செய்தார். எல்லா சாதியினரும் செய்யக்கூடிய ஒரே தொழில் விவசாயம். ஆனால் பிராமணர் மட்டும்தான் அந்த வேலை செய்யலை. அவங்க அதை ஒரு முழு நேர தொழிலாக அதை பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப எளிதாக இருந்துச்சு. மற்ற சாதியெலாம் ஒரு தேவையை அடிப்படையாக கொண்டு, ஒரு பொருள் தேவையை அடிப்படையாக, இது நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு, கடவுள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு, கடவுள் நம்பிக்கை வந்து எப்போதும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பிக்கை அடிப்படை வச்சு எப்போதும் அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க. அதனால் இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் வந்து எல்லோரும் விவசாயம் செய்யலை, விவசாயி மட்டும்தான் விவசாயம் செய்கிறாங்க. விவசாயம் செய்கிறவங்க அதை மட்டும்தான் செய்கிறாங்க. அதனால் ஒரு சிலர் தான் வந்து 2 தொழில் செய்கிறாங்க, வேலையாட்களை போட்டு செய்கிறாங்க. விவசாய நிலம் அவங்களுக்கு இருக்கும், அவங்க வேறு வேலை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது விவசாயம் பண்ணுறவங்க விவசாய நிலம் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, விவசாயம் செய்கிறதுக்கு ஆட்களை நியமித்து அந்த விவசாய வேலையை செய்கிறாங்க. இன்றைக்கி விவசாயிகள் மட்டும்தான் விவசாயம் செய்கிறாங்க பெரும்பாலும். அப்படிங்கிறனால இன்றைக்கி விவசாயமும் ஒரு சாதியாக மாறிடுச்சு, ஒரு தொழில் அடையாளமாக மாறிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நீ என்ன சாதி அப்படின்னா, நாம் வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம், அறிவுபூர்வமாக எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம், உண்மை தான் நமக்கு முக்கியம். பழமை என்பதற்காக அது பொய்யை சுமந்துக்கிட்டு நாம் இன்றைக்கும் இருக்கக்கூடாது. பழமையான காலத்தில் அந்த சாதி இடங்கள் உண்மையாக தான் இருந்திருக்கு. அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அந்தந்த சாதியை அவங்க போட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கி தான் தொழில் மாறி போச்சு. அப்போ சாதிக்கான பெயரையும் மாற்றணும்ல. நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்களோ அதை வந்து உங்கள் சாதியின் பெயராக போடுங்க. இல்லை அப்படியெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லைன்னா அது அப்போ அந்த சாதி சந்தத்தை தேவையில்லை. இன்னமும் அதே பழமையான சாதி தேவர், நாடார், பறையர், சக்கிலியர், முதலியார், செட்டியார்னு அதே பேரை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. எதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. ஆராய்ச்சி பண்ணினாலும் நிறைய பேத்துக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த சாதிக்கான காரணம், ஏன் அந்த சாதிக்கான அந்த பேர் வந்துச்சு, சாதிகளுக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சு, சாதினா என்ன அப்படிங்கிற அளவுக்கு நாம் இன்றைக்கி அந்த பழமையான அந்த நடைமுறையை வந்து இன்றைக்கும் நம்ம பின்பற்றிகிட்ருக்கோம்.
இன்றைக்கி மாறிப்போச்சு. சாதி என்பது தொழிலை குறிப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படிங்கும்போது தொழிலை வச்சு மக்களை அடையாளப்படுத்தும் போது தான் அந்த சாதி பெயர்கள் ஏற்பட்டது. அப்படின்னா இன்றைக்கி நான் என்ன தொழில் செய்கிறேனோ அதை வச்சுக்கிட்டு என்னுடைய சாதியை அடையாளப்படுத்துங்க. என்னுடைய சாதியின் பெயரை மாற்றுங்க. புதுப்பிக்க வேண்டும் எனது சாதியை. நான் இன்றைக்கி என்ன தொழில் செஞ்சேன், போன வாரம் வரைக்கும் வேறு தொழில் செஞ்சிட்ருந்தேன், இந்த வாரம் வேறு தொழில் நான் செய்கிறேன், இது எவ்வளோ நாள் எனக்கு பிடிச்சிருக்கோ, அப்போ போன வாரம் வேறு சாதி, இந்த வாரம் நான் வேறு சாதி, அந்த மாதிரியாவது கொண்டு வாங்க. அப்போ இன்றைக்கி சாதி நவீனமடைந்திருக்கு. நம்ம பேராக கொண்டு வரலன்னா கூட பரவாயில்ல. இன்றைக்கி நான் என்ன தொழில் செய்கிறேனோ அதை என்னுடைய சாதி சான்றிதழில் போடவில்லை என்றால் கூட இன்றைக்கி நான் என்ன தொழில் செய்கிறேனோ நான் அந்த சாதியை சேர்ந்தவர் தான். சாதி என்பது ஒரு மனப்பான்மை. சாதி பற்றுங்கிறது எப்படின்னா, நமக்கு அந்த அந்த ஒரு தொழில் ஒரு நமக்கு சோறு போடுது, சாப்பாடு போடுது. நம்முடைய வாழ்வாதாரமே அந்த தொழில் தான். நமது வாழ்வாதாரமான அந்த தொழில் மீது நாம் ஒரு பற்று வைக்கிறோம், அதை நேசிக்கிறோம், அதை கடவுளாக நினைக்கிறோம். அதுதான் சாதி பற்றாக மாறிடுது. அதை விட்டு கொடுக்க மாட்டோம். அதுதான் சாதி பற்றாக மாறுகிறது. அதனால் தொழில் மீது உள்ள பற்று தான் சாதி பற்று. அப்படிங்கும்போது இன்றைக்கி நாம் எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மீது தான் நமக்கு பற்று இருக்கும். அப்படின்னா நம்முடைய சாதி பற்று அப்படிங்கிறது நமது தொழில் பற்று என்பது தான் உண்மை என்றால், என்னுடைய இன்றைக்கி நான் என்ன தொழில் செய்கிறேனோ அதுதான் எனது சாதி பற்றாக இருக்க வேண்டும். அதன் மீது தான் எனது சாதி பற்று, அந்த மனப்பான்மை இருக்க வேண்டும். இன்னும் அந்த கடந்த காலத்தில் முன்னோர்கள் செய்த அதே அந்த தொழில் மீது நான் இன்னும் பற்று வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னுடைய சாதியால் இப்போ நான் தேவர், நாடார், பறையர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பெருமையாக நினச்சிக்கிறது அப்படின்னா, கடந்த காலத்தில் எனது முன்னோர்கள் செய்த அந்த தொழில் செய்யும்போது எனது முன்னோர்களுக்கு அந்த தொழில் மீது ஒரு பற்று இருக்கும்ல, அந்த பற்றை நான் இன்றைக்கும் சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த தொழிலை நான் இன்றைக்கும் செய்யலை. அதை நான் இன்றைக்கி பெருமையாக நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெருமையாக நினைக்கிறதுக்கு அவங்க என்ன பெருசாக அந்த தொழில் அன்றைக்கி அவங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு. அப்போ அந்த தொழில் மீது அவங்களுக்கு பற்று இருக்குது, அவ்வளோதான். சாப்பாடு போடுற எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் மேலே அவங்களுக்கு ஒரு பற்று இருக்கும், அவ்வளோதான். அதை போய் இன்றைக்கும் நான் அதோட பற்றை நான் இன்னும் அதுக்கு விசுவாசமாக நான் ஏன் இருக்கணும்? அவங்க விசுவாசமாக இருந்தாங்க, அவங்க அந்த தொழில் செஞ்சாங்க, அவங்களுக்கு அந்த தொழில் சாப்பாடு போட்டுது. இன்றைக்கி தொழில் மாறி போச்சு. நான் என்னுடைய சாப்பாட்டுக்கு, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் வேற ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கேன். அதன் மீது தான் எனக்கு பற்று இருக்கும். ஏன்னா முன்னோர்கள் அன்றைக்கி என்ன தொழில் செஞ்சாங்க அப்படிங்கிறது கூட இன்றைக்கி மறந்து போச்சு. அப்படி இந்த மூட நம்பிக்கை சாதினாலே அதை சாதியை ஒரு மூட நம்பிக்கையோடு தொடர்படுத்துகிறோம். சாதியில் கூட ஒரு அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறை நம்மக்கிட்ட இருக்கணும். இன்றைக்கி என்ன தொழில் பண்ணுறோமோ அதை என்னுடைய சாதியாக போடுங்க. நாளைக்கு நான் இந்த தொழிலை மாற்றுவேன், அப்போ என்னுடைய சாதி சான்றிதழ் நீங்கள் மாற்றுங்க. அதில் அப்படி தேவையில்லப்பா, அப்படியெல்லாம் இதை தேவையில்லை அப்படின்னா அப்போ சாதி சான்றிதழே தேவையில்லை. சாதி சான்றிதழை கடைபிடிப்பதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக உண்மையாக இருங்க, விவரமாக இருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். புரியும்படி மற்றவங்கள குழப்பாதீங்க. பழமையை தூக்கிக்கிட்டு மூட நம்பிக்கைகளை சுமந்துட்டு வராதிங்க. தப்பாக அதை கடைபிடிக்காதீங்க. அது ஒழுங்கு கடைபிடிப்பதில் அதையும் ஒரு அறிவுபூர்வமாக கடைபிடிப்பதாக இருந்தால் நான் சொல்கிற மாதிரி கடைபிடிங்க. சாதி என்பது தொழிலுக்கான அடையாளம். அப்போ இன்றைக்கி நான் என்ன தொழில் செய்கிறேனோ அதை எனக்கு சாதி சான்றிதழாக கொடுங்க. அதுதான் எனது கருத்து. இன்றைக்கி சாதி நவீனமாயிடுச்சு. சாதி என்பது தொழிலுக்கான அடையாளம் என்றால் இன்றைக்கி சாதி என்பது நவீனமாகிவிட்டது. எப்படின்னா எல்லாருமே இப்போ டாக்டர், என்ஜினியர் இதெல்லாம் ஒரு சாதி மனப்பான்மை தான். அது எப்படின்னு அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.